ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும் இந்த சாப்டர். நான் அதுக்காகவே ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த சாப்டர் நான் உங்களுக்கு நோட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் படித்தப்போ ரொம்ப ஈஸியாக அதை நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ மெமரி ஃபார்முலாஸ் மெமரி பண்ணுறதுக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரவே கூடாது. இதுக்கப்புறம் வரவும் வராது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு நோ ஒய் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். ஓகேவா? என்னது ப்ரீ டிட்டர்மைண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் ப்ரீ டிட்டர்மைண்ட் காஸ்ட்? எதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைன் பண்ணுறோம்? ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம ப்ரீ டிட்டர்மைன் பண்ணுறோம்? ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி கம்பெனியில் அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் நம்ம இதை அரைவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வைக்கிறது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க? ப்ரீ டிட்டர்மைன் எதுக்காக பண்ணுறாங்க? ஸோ ப்ரீ டிட்டர்மைன் பண்ணால் தான் நம்ம அதை ஒரு டார்கெட்டாக வச்சு நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சிஏவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எது ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 40 மார்க். ஒரு சப்ஜெக்ட்லேயே 40 மார்க். அப்போ நம்ம இதை பண்ணி என்ன பண்ணிட்டோம்? ப்ரீ டிட்டர்மைன் செட் பண்ணி வச்சாச்சு. நிறைய பேருக்கு 50 மார்க்காக இருக்கும். பாஸ்லாம் ஒரு விஷயமா, நான் 50 மார்க் எடுக்கிறேன், 50 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. நிறைய பேர் எக்ஸாம்ஷன் 60+, 65+ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? டார்கெட் பண்ணுவாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? இப்போ நம்மளாக இருந்தால் நம்மளுடைய எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம நல்லா படிப்போம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் தேவை. நம்ம கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா நம்ம ஒரு 50 டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க? நம்ம எல்லாமே சூப்பராக போடுறோம், எல்லா டெஸ்ட்லையும் நல்லா வந்துருச்சு, நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 70 எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்போம். அப்போது நம்ம எப்படி நம்மளுடைய எஃபிஷியன்ட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டார்கெட்டை நாங்கள் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, டிட்டர்மைன் பண்ணுறோமோ, அதே மாதிரி கம்பெனி லெவலில் ஒரு செக்மெண்ட்ஸ்லையும் அவங்களுடைய எஃபிஷியன்சியை வச்சு, ஓகேவா, ஒரு மெட்டீரியலுடைய விஷயத்தை வச்சு பண்ணுவாங்க, தென் ஒரு லேபரை வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அவங்களுடைய எஃபிஷியன்சி லெவல் வச்சு ரிசல்ட்டாக இதுதான் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரீ டிட்டர்மைன் காஸ்ட் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் காஸ்ட் வேரியன்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் வேரியன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, ஓகே, ஆக்சுவலாக என்ன, ஸ்டாண்டர்டாக என்ன, இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு வேரியன்ஸ் வரும் இல்லையா? நம்ம இவ்வளோதான் சொல்லி நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம்? ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். அப்போ ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இது இவ்வளோ தான் நடக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன ஆகுது? இந்த இடத்துல இவ்வளோ தான் நடக்கணும்னு இல்லாமல் ஆக்சுவலாக ஒன்று நடந்திருக்கும், கூட நடந்திருக்கும், இதை குறைச்சி நடந்திருக்கும். அப்போது அது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இவ்வளோ தான் நான் பிளான் பண்ணேன், எனக்கு ஆனால் இவ்வளோ வந்துச்சு. அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குது? ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மெட்டீரியலுக்கு பார்க்குறப்போ இட்ஸ் மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் வேரியன்ஸ் அண்ட் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் வேரியன்ஸ். இப்படி நம்மளுக்கு 4 டைப்ஸாக பிரியுது. ஸோ இந்த 4 டைப்ஸில் இருக்க ஃபார்முலாவும் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பேர்டனாக தெரியும். பட் இது வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்படியே என்னென்ன விஷயம் சொல்கிறனோ அது மறக்காமல் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கவனிங்க. உங்களுக்கு எண்டு வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டில் நீங்கள் தெளிவாகிடுவீங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இதுக்கப்புறம் எப்படி உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்முலாவில் கன்ஃபியூஷனே வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வேரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல் வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸில் இருக்கிறதுலே தலை என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தை பார்க்கணும்? காஸ்ட்டை பார்க்கணும். அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸு என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். என்னது? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட்டு. ஸோ ஸ்டாண்டர்டாக எவ்வளோ காஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதில் ஆக்சுவலான எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு. ஸோ அதை நம்ம டிஃபரன்ஸ் பண்ணுறப்போ, அதை நம்ம லெஸ் பண்ணுறப்போ இது நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் அண்ட் தென் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்னு அதுவும் 2ஆக கிளாஸிஃபை ஆகும். அதுவும் 2ஆக கிளாஸிஃபை ஆகும். எப்படி? மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்ம்னா மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இதை நல்லா பாருங்கள். இந்த ஒரு மெட்டீரியல் வேரியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக நான் எல்லாத்தையுமே சொல்லி தந்துடுவேன் ட்ரிக்கு. ஸோ அதை அப்படியே நீங்கள் அப்படி மாற்றி அப்ளை பண்ணால் போதும். ஸோ அது மாதிரி இந்த ஒர்க்கு இல்லையா 9 பிளேசஸ் இந்த மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் இந்த பொசிஷன் மட்டும் நான் லிவரேஜில் நடத்தின மாதிரி நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, எதை பார்த்துட்டு இருந்தோம்? மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். ஓகே,
இப்போது மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸுக்கு அது ப்ரைஸ் தான், அதனால ப்ராக்கெட்குள்ளே ப்ரைஸ் தான் வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸில் என்ன இருக்குது? ப்ரைஸ் தான் அதில் மெயின் காம்பனண்ட். அதனால ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இதுக்கு வெளியில் இருக்கிறனால அதுக்கு குவாலிட்டி. அப்போ குவாலிட்டி அதில் அதோடைய ரிலேட்டடாக இல்லாதனால அதை நம்ம வெளியில் தள்ளிட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா போடுறோமோ அதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? மீதி அதுக்கு சம்மந்தம் இல்லாதது என்ன இருக்கணும்? வீட்டை விட்டு வெளில தான் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸில் என்னது? யூசேஜ் அப்படிங்கிறது என்னது? மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி. கரெக்டாக? யூசேஜ் பொறுத்த வரைக்கும் என்னது? குவான்டிட்டி. எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க? குவான்டிட்டியை தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. மீதியெல்லாம் வெளியில் தான், ப்ரைஸாக இருந்தால் வெளியில் தான். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடணும், இந்த இடத்துல நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு போடணும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த யூசேஜ் வேரியன்ஸ் நம்மளுக்கு 2ஆக கிளாஸிஃபை ஆகுது. அதுதான் என்னென்னா, மெட்டீரியல் மிக்சடு வேரியன்ஸ், மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். ஓகேவா? மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் மிக்ஸ்டு வேரியன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ரிவைஸ்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம்? ரிவைஸ்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான். மேலே இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். என்ன பண்ண போகிறோம்? அப்படியே ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் மிக்சர் வேரியன்ஸுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் ரீக்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் ரிவைஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் ரிவைஸ் பண்ண போகிறோம். இது எல்லா ஃபார்முலாவும் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிவைஸ்டு அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேம் தான். பார்த்துக்கிங்களா? இருக்கா? ஸோ மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இருக்கா? ஸோ சேம் லைக் தட். அதே மாதிரி தான் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸில் என்ன நடக்கும்? நம்ம இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல அதே இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். ஆக்சுவல் குவான்டிட்டி இருந்துச்சு இல்லையா? அந்த இடத்துல நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். சேம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த இடத்துல ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஈல்டு வேரியன்ஸில் ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்க இடத்துல ஓகே ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போட்டுரும். இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஒன்றுமே இல்லை. இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படின்னா, டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோன்னு டோட்டல் பண்ணிக்கோங்க, டோட்டலாக ரா மெட்டீரியல் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு டோட்டல் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே டிவைட் பண்ணி ஒரு ரா மெட்டீரியலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். என்ன கிடச்சிடும்? ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கிடச்சிடும். அவ்வளோதான்ப்பா. இந்த மெட்டீரியல் வேரியன்ஸில் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இதில் ரொம்ப ஈஸி நிஜமாக. அதில் டேர்ம்ஸ் மட்டும்தான் மாற்றிருப்பாங்களே தவிர இங்கே என்ன நம்ம படித்தோமோ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நான் சொல்ல என்ன டேர்ம்ஸ் வந்து மாற்றிருக்காங்கன்னு சி இங்கே பாருங்க. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே மாற்றிருக்காங்க? இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு இங்கே காஸ்ட் அப்படிங்கிறது இங்கே காஸ்ட் டேரெக்டாக இருக்கும். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், இங்கே லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். ஓகே, அப்போ டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ வேறு என்ன இருக்குது? இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ்ன்னு படித்ததுலாம் இங்கே ரேட்டுன்னு இருக்கும். என்ன இருக்கும்? ரேட்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஒரு லேபருக்கு போய் உங்களுக்கு இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு லேபர் இவங்களை கூப்பிட்டு, ஒரு மனுஷங்களை கூப்பிட்டு வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ தான் வேலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, லேபர் ரேட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு மெட்டீரியல் ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு லேபரை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ப்ரைஸ்ன்னு இங்கே நம்ம போட்ட விஷயம் எல்லாமே அங்கே ரேட்டுன்னு இருக்கும். பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கியூக்கு என்ன படித்தோம்? கியூக்கு யூசேஜா? இந்த இடத்துல நம்ம ஒரு லேபரை என்ன பண்ண முடியாது? நான் இந்த லேபரை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லேபரை போய் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு மாதிரி தானே இருக்கும். அப்போ அவங்களுடைய எஃபிஷியண்ட்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுடைய திறமையாக அதை சொல்கிறாங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அதோடைய யூசேஜ், லேபர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திறமையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குவான்டிட்டி இருக்கிறதுல எஃபிஷியன்சி இருக்கும், மீது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்க, கியூக்கு எஃபிஷியன்சி போட்டோமா அதே மாதிரி இருக்கா? ப்ரைஸுக்கு என்ன போட்டோம்? ரேட் போட்டோமா அதே மாதிரி இருக்கா? அவ்வளோதான். ஓகே, இதில் என்ன இருக்குது? இந்த மாதிரி லேபர் ரேட் வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இது என்னது புதுசாக இருக்குது? LIVனா என்ன? மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாது? டைம்லாம் வேஸ்ட் பண்ணாது. பட் ஆனால் லேபர் நம்மள என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கே டேட்டா கொடுத்துட்டு போவாங்க. அப்போது அவங்க இடல் டைம், அப்போது லேபருக்கு இடல் டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால லேபர் இடல் டைம் வேரியன்ஸ் ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த ரேட் போடுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கும் இல்லையா? லேபருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டோட எவ்வளோ இடல் டைம் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ இடல் டைம் ஆனிச்சோ அதை மல்டிபிள் பண்ணால் இட் வில் பி டன். ஓகேவா? ஸோ இது ஒன்று தான். இதில் என்ன இருக்கும்? எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு பிரிஞ்ச மாதிரி இங்கே நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு மெட்டீரியலுடைய யூசேஜ் வேரியன்ஸ் வந்துச்சோ அது மாதிரி இங்கே நம்மளுக்கு லேபருடைய எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து வரும். ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி மிக்சட் அண்ட் ஈல்டு பார்த்தோமோ சேம் லைக் தட். ஒன்றுமே சேஞ்சஸ் இருக்காது அந்த டேர்ம்ஸ் தவிர. பாருங்கள்,
ஸோ மிக்ஸ்டு வேரியன்ஸ் அண்ட் தென் வந்து ஈல்டு வேரியன்ஸ் சேம் லைக் தட் ஒன்லி. இந்த இடத்துல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுவோம், ரிவைஸ்ட் பண்ணுமோ அதே தான். அப்போ ஃபஸ்ட்டு ரிவைஸ்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அது அந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்கும், அதில் ரிவைஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியில் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் என்ன தான், இந்த இடத்துல அந்த ஸ்டாண்டர்ட் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், மற்றபடி மேலே இருக்க இந்த ஃபார்முலா மட்டும்தான் வரும். ஸோ மிக்ஸ்டு வேரியன்ஸ் ஈல்டு வேரியன்ஸ் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பண்ணாதீங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இங்கே நம்ம பண்ணது அதே தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவல் குவான்டிட்டிக்கு பதிலாக ஆக்சுவல் எஃபிஷியன்சி, தட்ஸ் ஆல். இந்த இடத்துல ரா மெட்டீரியல் குவான்டிட்டி, இந்த இடத்துல லேபர் எஃபிஷியன்சி, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஈச் ரா மெட்டீரியல் நம்மளுக்கு இங்கே ஈச் ஹவர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். எல்லாமே இந்த இடத்துல இருக்க டேர்ம்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இங்கே எக்ஸ்ட்ரா ஐடில் டைம் வேரியன்ஸ் வந்திருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸில் நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, ப்ரைஸுக்கு ரேட்டு, யூசேஜுக்கு எஃபிஷியன்சி, மற்றபடி மெட்டீரியல் வேரியன்ஸ் மட்டும் படித்தாவே இட் வில் பி டன். ஓகே ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இப்போ போட்டோம் அப்படின்னா. ஓகேவா, ஸோ திஸ் ஐ வில் கவர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா, ஸோ தட் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஸோ ஒரே வீடியோவில் எல்லாம் கவர் பண்ணால் போர் அடிக்கும் இல்லையா. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, until then this is Sweta signing off. Thank you.